ஹாய் வெல்கம் டு மை சேனல் செல்வா எஸ்இஓ தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆன் பேஜ் சீரீஸில் ஃபஸ்ட்டு ஒன் ஹவு டு ரைட் மெட்டா டைட்டில். ஸோ மெட்டா டைட்டில்னால் என்னது? ஃபஸ்ட்டு நம்ம கூகுளில் போய்ட்டு சில queries போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் anklets ஃபார் உமன் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு லிஸ்ட் ஆஃப் நிறைய ரிசல்ட்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும் வேரியஸ் வெப்சைட்ஸ்லேருந்து. ஸோ அப்படி டிஸ்பிளே ஆகிறப்ப இந்த ப்ளூ கலரில் தெரிகிறது தான் வந்து மெட்டா டைட்டில். ஸோ இந்த மெட்டா டைட்டில் எழுதணும்னா வி ஹாவ் 3 ரூல்ஸ். என்னென்னா லென்த் வந்துட்டு 50 to 60 வேர்ட்ஸ் இருக்கணும் அண்ட் டைட்டில் ஷுட் டிஸ்பிளே ஃபுல்லி இன் சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ். ஸோ நம்ம எழுத போகிற மெட்டா டைட்டில் வந்து நம்ம சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸில் ஃபுல்லாக ஃபிட் இன் ஆகிற மாதிரி நம்ம எழுதணும். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பை உமன் ஆங்க்லெட்ஸ் ஆன்லைன் இன் இந்தியா கொடுத்துருக்காங்க. பட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அட்டுக்கு அப்புறம் இன்னும் சில வேர்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் அவங்களோட மெட்டா டைட்டில் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே ராவர் பண்ணி பார்த்தீங்கன்னா பை மாடர்ன் டிசைன் அண்ட் கிளாசிக் ஸ்டைல்ஸ் ஆஃப் சில்வர் ஆங்க்லெட்ஸ் அட் பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் அவங்களோட பிராண்ட் நேமும் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. சில டைம் வந்து கூகுள் வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் ஸ்டில் நம்ம ஃபிட்டின் ஆகிற மாதிரி எழுதணும்னா பார்க்குற யூசருக்கு வந்துட்டு அது வந்து டைரெக்டாக நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸை நம்மளால் ரீச் பண்ண முடியும். தேர்ட் ஒன் ப்ரைமரி கீவேர்ட் இஸ் மஸ்ட் டு இன்க்ளூட். ஸோ ரேடர் தேன் நம்மளோட பிராண்ட் நேமை நம்ம கொண்டு வரமோ இல்லையோ, நம்ம என்ன ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணுறோமோ அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரைமரி கீவேர்டு. ஸோ ஆங்க்லெட் ஃபார் உமன் அப்படிங்கிறது தான் இங்கே ப்ரைமரி கீவேர்ட். பட் இந்த இடத்துல வந்து நம்ம மிந்த்ராவை ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே சர்ச் இன்ஜின்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ நம்ம என்ன ப்ராடக்டை வந்து சேல் பண்ணுறோமோ அந்த ப்ராடக்டை தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும். பிகாஸ் நான் நிறையா கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்மளோட பிராண்டை விட நம்ம ப்ராடக்டை தேடுறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ராடக்ட் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட பிராண்ட் நேமே வந்து நம்ம மெட்டா டைட்டிலில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ இங்கே ஜிவா ஜுவல்லரிலாம் கொண்டு வந்திருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதுறதுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ஆன்லைன்லேயே வேர்ட் கவுண்டர் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஃபுட்வேர் கம்பெனிக்காக நான் ஒரு மெட்டா டைட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுட்வேர் தான் இங்கே வந்து மெயினான கீவேர்ட். இதை வந்து நம்ம ஆன்லைன் ஷாப்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ஷாப் ஃபுட்வேர் ஆன்லைன் இன் இந்தியா. அப்படி இல்லைன்னா பை பெஸ்ட் ஃபுட்வேர் ஆன்லைன் இன் இந்தியா. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் எழுதி நம்ம வந்து டைட்டில்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு ரைட் மெட்டா டைட்டில் ஃபார் யுவர் வெப்சைட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டர்ன்ஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஹவு டு ரைட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பை.